Assalamualaikum. Good evening. 2024 வெஜ்ஜுக்கு காலிங்க சார் வெளியிட்ட ஸ்ட்ரக்சர் பேப்பர்ல ஃபுல் பேப்பர்ல ஸ்ட்ரக்சர் ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் சவுண்டுக்குரிய ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். ஓர்டர் இருந்து அந்த மாதிரி இந்த பெரிய ரெண்டாவது சரிங்களா. சவுண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து மூணாவது ஸ்ட்ரக்சர் அவரோட ஓர்டர்ல மாறி ரெண்டாவது இந்த பெரிய ரைட். அந்த ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். அந்த வளமையான கேள்வி அமைப்புகளோட கொஞ்சம் வித்தியாசமாக சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கும். நம்ம ஓர்டரா கேள்வியை செஞ்சு கொண்டு போவோம். சரி, பிரச்சனைகள் இருந்தால் டிஸ்கஸ் சொல்லுவோம். கொஞ்சம் டிஸ்கஷனும் நல்லா இருக்கு. ரைட். அவர் கொடுத்த ஸ்கீம் ஒன்று நான் எடுத்துட்டு வந்தேன். சிங்களத்தில் இருக்கிற ஸ்கீம் ஒன்று அழிக்கிற சில விஷயங்களையும் டைப் பண்ணுவோம். ரைட். நேரடியா விடைகளுக்கு வருவோம். வழியில் ஒளியின் வேகத்தை காணும் பரிசோதனையில் பூரணமற்ற வரைபடம் கீழே தரப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக அதிபன் தெரிந்த இசைக்கவை தொகுதியும் பாருங்க. இது வந்து பரிவுக்குழாய் பரிசோதனை படத்தை பார்க்கல விளங்கு. பரிவுக்குழாய் பரிசோதனை இரண்டு செட்டப். பரிவுக்குழாய் பரிசோதனைல ஒன்று வந்து ஒரே ஒரு இசைக்கவை தரப்பட்டு பரிசோதனை செய்யும். அடுத்தது இசைக்கவை தொகுதி ஒன்று பல இசைக்கவைகள் தரப்பட்டு பரிசோதனை செய்யும். இசைக்கவை குறைஞ்ச ஒரு 5 இசைக்கவையாலும் இருக்கும். ஒரு 4-5 இசைக்கவை தரப்பட்டு பல இசைக்கவை தரப்பட்டு செய்த பரிசோதனை வந்து ஒரே ஒரு இசைக்கவை தந்து செய்த பரிசோதனை. அப்ப அதை பத்தி நாங்க ஓவரால் ஐடியா வந்து எங்களுக்கு இருக்கு. ஒரே ஒரு இசைக்கவை தரப்பட்டா எங்களுக்கு பரிவுக்குழாயில பதிவு நீளம் ஒரு அலை நீளம் தான் வரும். ஏன்னா ஒரே ஒரு இசைக்கவைன்னா ஒரு குறிப்பிட்ட மூடுதான் வழியில் ஒளி வேகம் வேற வேற வேகம் வரப்போறல. அப்ப ஒரே வேகம் ஒரே அலை நீளம். அப்ப ஒரே ஒரு இசைக்கவை தான் இருந்தா எங்களுக்கு ஒரே மீடுதல் ஒரே அலை வேகம் என்றது வழியில் ஒளி வேகம். அப்ப ஒரே அலை வேகம் ஒரே அலை நீளம் தான் வரப்போம். அப்ப நாங்க என்ன செய்யறோம்டா, முதலாம் பரிவு சொல்லி அலையிட காவாசையும் முதலாம் பரிவு சொல்லி அலையிட கால்வாசையும் இரண்டாம் பரிவு சொல்லி அலையிட முக்கால்வாசியையும் பார்க்கலாம். அலையிட காவாசி முக்கால்வாசி. அப்ப இந்த ஒரே ஒரு இசைக்கவையை வச்சுக்கொண்டு நாங்க செய்யற நேரம் எங்களுக்கு இருக்கிற பல இசைக்கவைகள் தரப்படும் போது அப்ப முதலாம் பரிவு மட்டும் வச்சுக்கொண்டு அடிப்படை முதலாம் பரிவு அடிப்படை இந்த அடிப்படையை அப்ப அடிப்படையை மட்டும் வச்சுக்கொண்டு இதுல வந்து வேகம் மாறாது மீடுடன் கூட கொள்ளே அலை நீளம் குறையும். மீடுடன் கூட கூட அலை நீளம் குறையும். அலை நீளம் குறைஞ்சா அதற்கு இப்ப ஒரு அலை நீளம் வந்து இந்த நீளம் கால்வாசிகள் 4 எல்லாக இருக்கும் அலை நீளம் ஆகவே அலை நீளம் குறைய கொள்ளே நீளம் குறையும். வேற வேற நீளம். அப்ப அத மாதிரி வேற வேற நீளங்கள் வேற வேற மூடுகளுக்கு வேற வேற நீளம் வர மாதிரி நாங்க செய்யற பரிசோதனை. அப்ப அங்கே பல இசைக்கவைகள் காணும். பல இசைக்கவைகள் காணப்பட்டு அதிலிருந்து நாங்க முடிவொன்றுக்கு போதும். அப்ப இது ஒரே ஒரு இசைக்கவை. அப்ப இந்த இடத்துல வந்து இது அலையிட காவாசி இது அலையிட முக்காவாசி. ஆனா ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் அலை நீளம் சமன். வேகம் அலை நீளம் எல்லாமே சமன். அப்ப இது அலை நீளம் இது அலை நீளம் கட்டாயம் சமம். அப்ப இது அலையிட காவாசி இது அலையிட முக்கால்வாசி. அலை நீளம் சமனாக இருக்கு. சுரமானிலம் இதே அமைப்பு இருக்கு. சுரமானிலம் ஒரு இசைக்கவை வச்சுக்கொண்டு செய்த பரிசோதனை இருக்கு. அதே மாதிரி பல இசைக்கவைகளை வச்சுக்கொண்டு செய்யற பரிசோதனை. ஒரே இசைக்கவை வீடுகளை மாற்றி மாற்றி நாங்க பரிசோதனை செய்யறோம். வேற வேற நீளங்கள் ஒரே ஒரு இசைக்கவை வச்சுக்கொண்டு பாரத்தை மாற்றி மாற்றி செய்யற பரிசோதனை. பாரத்தை மாற்ற போல ஈர்க்கப்பட்ட இலையிட இழுவ கூடி வேகம் மாறும். வேகம் மாறக்கொள்ள அப்ப ஈர்க்கப்பட்ட இலையில நாங்க பரிசோதனை செய்யக்கொள்ள அதுலயே 2 ஸ்டைல். ஒன்று வந்து ஒரு இசைக்கவையை வச்சுக்கொண்டு செய்து அங்க நாங்க செய்யற வீடுகள் மாறாது
வேகம் இழுவ இழுவைய கூட்டுக பாரத்தை கூட்டுக அப்ப இழுவ கூடும். இழுவ கூடினா வேகம் கூடும். வேகம் கூடுறதுக்கு ஏற்ப எஃப் மாறாது, அலை நீளம் கூடும், நீளம் கூடும். இதான் நாங்க இங்க செய்த பரிசோதனை. அடுத்தது இந்த இழுவைய மாறாம வச்சு வேகத்தை மாறாம வச்சு பல இசைக்கவைகளை வச்சு கொண்டு செய்யற பரிசோதனை. வேகத்தை மாறாம வச்சு இந்த மீடுரனை கூட்ட கொள்ளு அலை நீளம் குறையும், நீளம் குறையும். இப்படி செய்யற பரிசோதனை. அப்ப இங்க வேகத்தை மாறாம இழுவைய மாறாம வச்சு வேகத்தை மாறாம வச்சு மீடுரனை மாற்றி மாற்றி நீளத்தை மாற்றி பார்க்கிற. இங்க மீடுரனை மாற்றாம இழுவை அதிகரிச்சு வேகத்தை மாற்றி நீளத்தை மாற்றி மாற்றி நீளம் மாறும். வேகத்தை மாற்ற மாற்ற நீளம் மாறும். அந்த ஒழுங்குகளை பரிசோதனை. அப்ப இந்த ஒழுங்குகள் பத்தி எங்களுக்கு ஒரு ஐடியா வந்து இருக்கணும். இந்த இதுல பரிசோதனைகள் என்னென்ன அமைப்புல இருக்கு. அப்ப கேள்வி வந்து கேட்க கொள்ளே நாங்க படிச்ச இந்த 4 பிராக்டிக்கல்ல எந்த பிராக்டிக்கல் செட்டப்ல இந்த கேள்வி போற நாங்க 4ல் உண்டா அல்லது எல்லாம் களப்பட்டா இல்லாட்டி வேற என்ன மாலுமா இந்த இடங்களே கேள்வியை வாசிக்கும் போது ஐடியாக்குள்ள வரும். அவர்தான் எங்களுக்கு அந்த ஃபுல் மார்க்ஸுக்கு போக ஸ்டார்ட் பண்ணணும். ரைட். நாங்க விடைகளை காட்சி. இதுல படத்தில் தரப்படாத பரிசோதனைக்கு அவசியமான ஏனைய உபகரணத்தை பொருத்தமாக வரைந்து காட்டுக. என்ன தேவை? இதுல வந்து ஒரு உபகரணத்தை ஒருமையில கேட்டீங்கன்னா ஒரு உபகரணம் தான் நாங்க வரையப்போங்க. அப்ப இந்த குழாய்க்கிட இது குழாயிட திரவத்துக்கு வெளியில் இருக்கிற நீளத்தை அளக்கணும். ஆகவே மீட்டர் கோலை நாங்க வைப்போம். மீட்டர் கோல் தண்ணிக்குள்ள வைக்கிற அமைப்பு பொதுவா பாதிக்கிறல்ல. திரவ மட்டத்தை வழங்கி அளக்கணும். திரவ மட்டத்தையும் இதுல இருந்து ஒரு லைனையும் திரவ மட்டத்துக்கு ஒரு லைனையும் அளக்கணும். அப்ப இந்த பாத்திரம் வந்து ஒளி ஊட்டு புகவிடக்கூடிய பாத்திரமாக இருக்கணும். கண்ணாடி உண்டாயிக்கணும். திரவ மட்டத்தை பாத்திரம். அப்ப இத மாதிரி ஒரு அமைப்பு தான் அவருக்கு கொடுத்திருந்த. அப்ப அப்படி ஒரு இது நாங்க போடுவோம். வேணும்னா ஜாயின் பண்ணலாம். ஸ்டேன் ஒன்று வேணுங்க புடிச்சு கொள்றதுக்கு ஸ்டேன் ஒன்று வேணும். அப்ப இப்படி ஒரு படம் வரைவது பொருத்தம். இது இந்த திரவ மட்டத்திலிருந்து அளக்கக்கூடிய மாதிரி எங்களுக்கு மீட்டர் கோல் காணப்படும். மீட்டர் கோல் அல்ல அரை மீட்டர் கோல். முதலாவது கேள்வி ஏ பக்கம். பி இப்பரிசோதனையில் பயன்படுத்தப்படும் இசைக்கதைய எழுத்து இசைக்கதையை பொருத்தமான இடத்தில் வைக்கும் விதத்தை வரைந்து காட்டுக. அப்ப இசைக்கவை நீங்க இப்படி வரையப்பட்டு இசைக்கவையில அதிர்வு வந்து மேலுக்கு கீழுக்கு வரும். அப்ப மேலுக்கு இப்படி வச்சா அதிர்வு மேலுக்கு கீழுக்கு வரக்கொள்ளே இந்த ஒளி அலைகள் இங்கேக்குதான் போகும். சவுண்ட் உருவாக்க ஐமையாக்கள். அப்ப கட்டாயம் இந்த மாதிரி உயர் இந்த அமைப்புல வார மாதிரி வைப்படும். அப்பதான் கீழுக்கு மேலுக்கு போகும். அப்ப போற அலையும் மற்ற தெரிச்சு வார அலையும் சமனாக அந்த ஒன்றோடு ஒன்று பொருந்தி இதுக்குள்ளோட நிலையான உருவாகும். அதனால இந்த அமைப்பு வைக்கப்படும். ஏன்னா இதுல வந்து இங்கேயும் தான் அசையும். இதுங்களா அசைக்கொள்ள இப்படி அசையும். அப்படி அசைக்கொள்ள இங்க இருக்கிற வழிமூலக்கூறுகளை ஐமியாக்கள் நெருக்கல் தானே போகணும். இதுக்குள்ள வந்து நெட்டாங்கல தானே வரப்போகுது. ஐமியாக்கள் நெருக்கலோடு தான் இதுக்குள்ள அலையோடு போய் பட்டு ரிட்டர்ன் வரணும். ஐமியாக்கள் நெருக்கலோடு சம்பந்தப்படும். இப்படி இருக்கிற நேரம் தான் அதை எங்களுக்கு பெற்றுக்கொள்வது. குழாயில் உருவாகும் அலை வகை என்ன பார்த்தா இதை நான் வரைஞ்சேன். ஏ கமா பி ரெண்டும் நீட்டம் வரும். சி பார்ட்ல எங்களுக்கு அலை வகை என்ன? அலை வகையில இருந்து சொல்லலாம். இது ஒரு நெட்டாங்கு அலை. நெட்டாங்கு அலை வேற நின்ற அலை அல்ல. குழாய்க்குள் உருவாதல் நின்ற அலை அல்ல நிலையான அலை. பொறிமுறை அலை என்றும் செல்லலாம். அவ்வளவு குறித்து தேவையில்லை. மின்காந்த அலையா பொறிமுறை அலையான்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லணும்னா பொறிமுறை அலை, நெட்டாங்கு அலை, நின்ற அலை. நெட்டாங்கு அலைன்னு சொன்னா அதுக்குள்ள உண்மையா பொறிமுறை அலைன்னு சொல் இருக்கு. நெட்டாங்கு அலை வந்து மின்காந்த அலையில் ஒரு நாள் மாறினேன். நெட்டாங்கு அலைன்னா பொறிமுறை அலை. குறுக்கலன்கள்ல
ரெண்டு பிரச்சனை இருக்கிறோம், ஒன்று மின்காந்தாலே அழைக்கலாம், பொறிமுறையால் அழைக்கலாம். அப்ப இதுல கிளியரா இதுல இந்த ரெண்டு தான் முக்கியத்துவப்படுத்து. இதோட நீங்க மேலதிகமா பொறிமுறையால எழுதினா பிள்ளை இல்லை. இந்த ரெண்டு இருந்தா இசைக்கதையின் அதிர்வெண் F அடிப்படை பருவின் போது குழாயின் பயன்படு நீளம். இதுல வந்து இன்னைக்கு வேற வேற இசைக்கதை பாய்ச்சி ஒரு இசைக்கதை இருந்தா போதும்ன்ற மாதிரி நீங்க அமைப்பு போய்த்துக்களை இல்ல ஜாஸ்தி தந்திக்கிற வேற வேறு டிய பாப்போம். இதுல வந்து இசைக்கதை அதிர்வெண் அடிப்படை பருவின் போது குழாயின் பயன்படு நீளம் எல். குழாயின் முனைவு வலு ரெண்டு முறை போட்டு பார்த்துக்கிறேன் இ மற்றும் வழியில் ஒளியிலேயே இந்த என்பவற்றுக்காக தொடர்பை எழுதுக. அப்ப இதுல எழுதக்கொள்ள இதுல வார அலை ஒரு முனை மூடிய குழாய்னு நாங்க பார்க்கணும். அப்ப அடிப்படையை நாங்க நாங்க பரிவு குழாய் பரிசோதனையில குழாயிட நீளம் குறைஞ்ச நீளத்திலிருந்து படிப்படியாக அதிகரிக்கிறோம். அதனால நாங்க பெற்றுக்கொள்றது எப்பயும் அடிப்படை பரிவு. அடிப்படை பரிவுன்னு சொன்னா அது வந்து அலையிட கால்வாசி. அப்ப ஈன வந்து முதலாவது பாயிண்ட் அலை நீளத்துக்கு கால்வாசி. இந்த இடத்துல முனை திருத்தத்தை நாங்க சேர்க்கணும். அது ஈந்து தந்திக்கிற எரர். எல் பிளஸ் ஈய 4ஆல பெருக்கினா அலை நீளம் வரும். அது பிறகு வி சமன் எஃப் லெம்டா எழுதலாம். லெம்டாக்கு இதை நாங்க போடணும் 4 எல் பிளஸ் இ சமன்பாடு. ஓகே, அதாவது பிரச்சனைகள் பகுதி இதை ஒழுங்குபடுத்தத்தான் நேர்கோட்டு வரை கொண்ட பேர். அப்ப நாங்க இந்த இடத்துல நேர்கோட்டு வரைக்கு போறோம்னா சார் மாறி சாரா மாறி இதுகளை விலையும் கொள்ளணும். சார் மாறி சாரா மாறி. அப்ப இந்த இடத்துல கேள்வி இசை மீடுரென மாற்றையிலும் பல மீடுரன் தந்துகிற பல மீடுரன் தந்துகிற மீடுரென மாற்றையிலும் மீடுரென மாற்றக்கொள்ளே வேகம் மாறாது, முனை திருத்தம் மாறாது, நீளம் மாறும். அப்ப எஃப்பும் எல்லும் தான் சார் மாறியும் சாரா மாறும். அப்ப இதுல யாரு சார் மாறி யாரு சாரா மாறி பரிசோதனை சம்பந்தமான ஓவரால் ஐடியா தேவை. மீடுரன்கள் என்றது அந்த இசைக்கதையில எழுதி வச்சிருக்கு. அது ஆரம்பத்திலே தெரியும். அதை வச்சுதான் நாங்க காண போறோம். அப்ப பரிசோதனை ஸ்டார்ட் பண்ணும் போது எங்களுக்கு தெரிஞ்சது அது எக்ஸாக்சில வரணும், அது சாராமா. அதுல சார்ந்து இருக்கிறாள் தான் நாங்க பரிசோதனை செஞ்சு காண்பது அது இந்த நீளமாக இருக்கும். அப்ப இது எஃப் வந்து எக்ஸாக்சில வரணும், எல் வந்து y அச்சில வரணும். அப்ப அதற்கேற்ற மாதிரி நாங்க ஒழுங்குபடுத்துவோம். அப்ப எல்ல நாங்க எல் பிளஸ் இ எழுதுவோம். வேற எல் பிளஸ் இ வின் கீழ் 4 கொண்டு வரும். எல் சமன் கொஞ்சம் வின் கீழ் 4 1/f மைனஸ் சரியா எழுதுறது. அப்ப நீல் ஒழுங்குபடுத்தினா y சமன் mx மைனஸ் c. சரியா? இப்ப நாங்க இங்க தேர்த்து சார் மாறி யாரு சாரா மாறி. சார் மாறி என்று சொல்றது நீங்க வெளிப்படுவோம் y அச்சு. அப்ப எல் சாரா மாறி எக்ஸ் அச்சு. அப்ப 1/x.
இப்ப பாருங்க இந்த மாதிரி கேள்விகள்ல நான் வலிமையா சொல்றேன். இப்ப இது முழுக்க முழுக்க நான் போட்ட கேள்வி அல்ல, காலிங்க சேர்ந்த கேள்விகளை எழுமான மட்டும் அதே ஸ்கிரிப்ட்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கு. அதே மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கு. நானே நானே டைப் பண்ணிருக்கேன். எல்லாம் பார்க்கல, அப்படியே டைப் பண்ணிக்கல. ஏனென்றா இப்ப அவருக்கு ஏற்ற மாதிரியே செல்றதுக்கு ட்ரை பண்ணிக்கணும். அதே மாதிரி வசதிகளை போட்டு. அப்ப பெரும்பாலும் நிறைய ஸ்ட்ரக்சர்கள்ல சில எழுதிக்கொள்ள டவுட் ஆகிற கேள்வியை விட எங்க அடுத்த கேள்வி இருக்குது, அதிலே பின்னுக்கு இருக்கு. அப்ப அது மாதிரி ஒரு நல்ல உதாரணம் தான் இந்த கேள்வி. எக்ஸப்ட் என்ன வையத்து எக்ஸப்ட் என்ன வையத்து அந்த கிராஃப்ல கண்டிப்பா இதெல்லாம் அவர் ப்ரொஃபஸர் தான் அப்படியே கேள்வி. நாங்க புதுசா போட்டதுல தானே நான் அப்படி செஞ்சேன்னு சொல்லு, இது அப்படித்தான் மாற பையன் பேப்பர்ல ஒரு வாரு. சரி, அப்ப எக்ஸப்ட் வையத்தை பத்தி தந்துருங்க. அப்ப அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிள்ளையோட செஞ்சிருந்தாலும் அடுத்த கேள்வியை பார்த்துட்டு அது திரும்ப சொல்லுங்க. அப்படிலாம் நீங்க வேணும் இன்னைக்கு தந்தவிடைய பார்த்து போடுவது. அப்ப மற்ற சார் மாறிந்தா சாரா மாறிந்த எக்ஸப்டி, சார் மாறிந்த வையத்தின் உங்களுக்கு விலை சொல்லிக்கணும். அதோட இதை போட்டுக்கொள்ளுது. அப்ப பின்னுக்கு வார விடைய வச்சு உங்களுக்கு பார்த்து கொள்ளலாம். அப்படின்னா அது கீழே தந்தீங்க, வையத்து தந்தீங்க பாருங்க, எழுதி அழகா தந்தீங்க, எக்ஸப்ட் தந்தீங்க. அப்ப இப்படி நீங்க செஞ்சுட்டு போக கூட உங்களுக்கு செஞ்சு சொல்றா, நான் சரியா தான் போட்டேன் அப்படி சரியா உங்களுக்கு வந்து அடுத்து. அதுல எஃப்ல முதலாவது இங்கு பெறப்படுவதற்கு எதிர்பார்க்கப்படும் வரைத்தின் பகுதி ஒன்று காட்டப்பட்டுள்ளது. படித்திறனை காண்க. படித்திறன்ல 32.7 என்ற வெளியோ தந்தீங்க, 23.9, 16.6 இந்த வையச்சிகள்ல வெளிவுகள் பெருமானங்கள் தரப்பட்டது. படித்திறனை காண்களை எழுதினாங்க செஞ்சு காட்டும். படித்திறன்ன்றது வையச்சில வார வித்தியாசம், எக்ஸச்சில வார வித்தியாசம். அப்ப இவங்க இந்த 23.9 3.1 போடுகிறத விரும்பல. ஏனென்றா நாங்க படித்திறனுக்கான தெரிவு செய்யணும் யார முடியுமான அளவு விளக்கி வார 2 புள்ளி அதை செக் பண்ணதுக்காக நான் தம்பிக்கிறேன். அப்ப நாங்க 23.9 பெருமானத்தை போடாம இடையில வார பெருமானத்தை போடாம முடியுமான அளவு விளக்கி வரையணும். ஆகவே இது எழுதி காட்டுறதுக்கு மார்க்ஸ் 32.7 சாய 16.6 என்றது வையச்சி, எக்ஸ் அச்சில 3.9 சாய 1.1. எஸ்ஐ அளவுல தான் ரெண்டும் இருக்கு. விடையும் எஸ்ஐ அளவுல வரும், பிரச்சனை இல்லை. நாங்க வையச்சி எக்ஸி அப்படின்னு 10/2 எஸ்எஸ்சி தான் இல்லை. அப்ப இதை நீங்க படித்து எஸ்ஐ அளவுக்கு மாத்திருந்தா இங்க 10/2 போடணும், இங்க 10/3 போடணும். அடுக்க பாத்துக்கோங்க. அவங்க தந்திக்கு பேக்கெட்ல வரும் 10/3. நாங்க போடு பெருமான 10/3 அதை போடாட்டி அப்படி வரும். இங்க சரியா போடாட்டி 30 இல்லாட்டி 3000 அப்படி கொலவிச்சு. கொஞ்சம் எல்லாட்டும் ஆயிக்கும். அப்ப இப்ப நாங்க கழிச்சு பார்க்கலையா இன்னைக்கு 16.1 இதுல ஒரு 2 அப்படியா 1 12 இருக்கும்னா 6 2 ஒன்றுனா 1 32 16.1 இது 9 போனா 1 2 வரும். 10 அளவு இருக்கும் 161 அப்படியா அப்படி எந்த விட கிடைக்கு 80.5 மீட்டர் per second தானே? மீட்டர் per second அழகுப்படி மீட்டர் per second, அழகுப்படி மீட்டர் per second படித்தன். அதுல இருந்து ஒளியின் அப்ப ரெண்டாவது படித்திறன் படித்திறன் m சமன் v/4
அப்ப 80.5 சமன் v/4 v சமன் 5×20 மிச்சம் 8 16 32 322 மீட்டர். கொஞ்சம் நிம்மதியான நம்பர் ஒன்று வருது. சரி, ஏன்னா வழியில் ஒளி எக்ஸாம் பேப்பர் ஃபைனல் பேப்பர்ல கண்ட சந்திர மண்டலத்தில் இருக்கிற வழியில் ஒளி வேகம், வியாழன் இருக்கிற வழியில் ஒளி வேகம், செவ்வாயில் அப்படியெல்லாம் பாருங்க. உலகத்துல பூமியில வெளியூஸ் தான் ஸ்ரீலங்கால செய்யற பேப்பர்ஸ்ல ஸ்ரீலங்கால வெளியூஸ் கிட்டின வெளிவந்து இப்படி வந்தாத்தான் சந்தோஷமா அடுத்தது போயிருந்தது. வழியில் ஒளி வேகம் 450 அப்படியெல்லாம் வரேன் அப்படின்னா அது குழப்பம். கேள்வியில சொல்லிக்கொண்டு வேற என்னமாலும். மூணாவது, வழியில் ஒளியின் வேகத்தை பாதிக்கும் இரு காரணிகள் எழுது. பாதிக்கும் இரு காரணிகள் என்ன காரணிகள் வழியில் ஒளியின் வேகத்தை பாதிக்கும்? வழியில் ஒளியின் வேகத்தை அது சமன்பாட்டுல வருது. காமா ஆர்டின்ட்டு எம் டிஎம் சொன்னா அப்ப ஒன்று கேட்டா வழியில் ஒளியின் வேகத்தை பாதிக்கும் ஒரு காரணி கேட்டா வெப்பநிலை, 2 கேட்டா வெப்பநிலை ஈரப்பதம். ஒன்று கேட்டு ஈரப்பதம் சொல்ல வேண்டும், ஒன்று கேட்டு ஈரப்பதம் சொல்ல வேண்டும், ஒன்று கேட்டா வெப்பநிலை. ஏன்னா ஸ்கீம்ல வெப்பநிலை தான் பெஸ்ட் தாங்க. அப்ப வளியின் வெப்பநிலை, வளியின் வெப்பநிலை எது பாதிக்கும் தான் சார். சார் மூலக்கூட்டு திணித்தான். ஆனா நாங்க பொதுவா ஆன்சர் பண்ற ஈரப்பதம் சார் ஈரப்பதம் பொறுத்தது சரியான ஆன்சர் ஈரப்பதம். தனி ஈரப்பதம் அல்ல ஈரப்பதம், வளியின் ஈரப்பதம். ஏனென்றா இந்த கேள்வி சரி, இப்ப நீங்க சொல்றது சரி, சமன்பாட்டு படி சரி. அதுல ஒரு சின்ன இஷ்யூ ஒன்று. இப்ப இங்க கேட்டா வாயு ஒன்றில் ஒளியின் வேகம், வாயு ஒன்றில் ஒளியின் வேகம் என்று சொன்னா அந்த டைம்ல தான் இது சமன்பாடு. அப்ப சமன்பாடு படி வாயு ஒன்றில் என்று சொல்லப்போல சமன்பாடு படி நீங்க சொல்லலாம் வெப்பநிலை சொல்லலாம், ஓரணு மூலக்கூறா ஈரணு மூலக்கூறான்னு சொல்லலாம், மூலர் திணிவு எவ்வளவு சொல்லலாம். மூலர் திணிவு சாறு மூலக்கூட்டு திணிவு செல்றல நாங்க இந்த இடத்துல சமன்பாட்டுல வர மூலர் திணிவு செல்லும். இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் ஓகே. யாரு வாயு என்று. ஆனா வளின்றது வேறு. வளி என்று சொன்னா அதுல நைட்ரஜன் 75% 80% நீக்கும், ஆக்சிஜன் அளவு 20%. அது ஸ்ரீலங்காலையும் இந்தியால டெல்லியில போனா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், ஏன்னா வழி மாசம் எடுத்தாங்க. ஆனா சாதாரணமான எல்லா இடங்கள்லயும் இது சேஞ்ச் ஆகாது. அப்ப வழின்னு வழின்னு கொள்ள அதுல மூலர் திணிவு 29 கணக்கு கொண்டு இருக்கும். ஏன்னா 32 ஆக்சிஜன், N2 தான் கூட, N2 28 எல்லாம் கலப்பட்டு ஒரு 29 கணக்கு கொண்டு வரும். அப்ப அது இந்த நோமலான வெளியொன்று. அப்ப காமால பெருசா மாறாது. ஏன்னா N2 ஈரான மூலக்கூறு, O2 ஈரான மூலக்கூறு. அப்ப CO2 அதுல அளவொன்றிக்கு அதற்கு ஒரு பெருமானம் கொண்டு வரும். அப்ப பெருசா அதுல சேஞ்ச் ஒன்றும் வழின்னு கேட்க கொள்ள நாங்க செல்லணும். வழியில நோமலா அடிக்கடி சேஞ்ச் ஆகுது. இந்த வழியில இந்த நைட்ரஜன் பெர்சன்டேஜ், ஆக்சிஜன் பெர்சன்டேஜ் பெருசா டக்குனு சேஞ்ச் ஆகுது. வழியில சேஞ்ச் ஆகிற முக்கியமான பாயிண்ட் அடிக்கடி மாறுறது ஒன்று ஈரப்பதம் H2O அளவு கடலோர பகுதிகளில் கூட இருக்கும். அந்த கிளைமேட் மாறக்குள்ள கூட இருக்கும். மழை டைம்ல மழை பெய்ஞ்சிட்டு கொஞ்ச நேரத்துக்கு போறது வித்தியாசம். அடுத்தது டெம்பரேச்சர், வெள்ளன டைம்ல வெப்பநிலை போறோம், இரவுல வெப்பநிலை வித்தியாசம். பகல் 1 மணி மட்டும் ஆகும்,
அப்ப டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுன்றது டைமுக்கு டைம் மாறி இடத்துக்கு இடம் மாறி மாறி. அதனால நான் ஆன்சர் பண்ண கொள்ள வழியில் ஒளியின் வேகம் என்று கேட்டா ஃபர்ஸ்டா போடணும் வழியின் வெப்பநிலை, ரெண்டாவது போடணும் வழியில் ஈரம். அதுக்கு பிறகு வளிமண்டல அமுக்கம் எல்லாம் வரும். வளிமண்டல அமுக்கம் எஃபெக்ட் ஒன்று வரணும். அதை அப்படியே எடுக்கல கனவளவு அமுக்கத்துல தண்ணி இல்லைன்னு எடுக்கீங்க. அதாவது வளிமண்டல அமுக்கத்துல எம்புல வார பாதிப்பு அதெல்லாம் நாங்க கொஞ்சம் சேர்க்கலாம். வலி மாசடைஞ்சிருந்தா அதுல தூசி தூழல்கள் கூட ஆயிக்கிறா இல்லையா, அதுகளை பொறுத்து அதெல்லாம் மாறிடும். ஆனா அதை விட நான் இதுல நீங்க ப்ரியாரிட்டி பண்ணுங்க. நான் ப்ரியாரிட்டி பண்ணேன்னு சொல்லி நான் இஷ்டத்துக்கு சொல்றதில்ல. இவ்வளவு காலம் அந்த ஸ்கீம்கள்ல அப்படித்தான் நான் பத்தி பேசுறாங்க. அந்த ஸ்டைல தான் விட கொடுக்குறாங்க. நியாயம் ஒன்று நீக்கணும். அதனால நாங்க அப்படி எடுப்போம். ஆனா வாயு ஒன்று கேட்ட நீங்க சொல்றது மூலர் பிரிவு அது இதெல்லாம் இந்த இடத்துல இதுல இருந்து நிற்கணும். இன்னொரு கேள்வி வரல, சாரீர பதினாறு ஈரப்பதனாறு சாரீரப்பதன் அர்த்தம் ஈரப்பதன் அளவு பெர்சன்டேஜ். அப்ப டெம்பரேச்சர் மாறக்கூடிய அது பாருங்க. சாரீரப்பதம் என்பது 80 80% நீங்க சாரீரப்பதம் பெர்சன்டேஜ் சொல்றேன் 80%. அப்ப 25 பாகை செல்சியஸ்ல 80% என்பதும் 30 பாகையில 80% என்பதும் ஒரே ஈரப்பதமும் சமன்பாட்டுல வருது. ஈரப்பதம் என்ன மாத்துது ஈரப்பதம். அதனால ஆராய்ச்சின்னு நிறைய ஸ்கீம்களை சரி கொடுத்துருக்காங்க. ஆனா மிகச்சரியான ஆன்சரை நாங்க எழுதி பழகுவோம். அதுல சாரீரப்பதம் வரணும் ஈரப்பதம். அப்சல்யூட் ஹியூமிடிட்டின்றது வேற என்ன கொடுத்தீங்க? வேற என்ன நான் பெருசா செஞ்சுட்டு ஈரப்பதம் தான் சொல்லுங்க. இப்ப விளங்குல நாங்க நோவலா படிச்சதோ கேள்வி நிறைய செய்யணும். நார்மலா விடையில சரிதான். ஆனா கேள்விகளை நாங்க செய்யறதுக்கு இல்ல அக்யூரேட்டா ஆன்சர் பண்ணணும். அப்ப உங்களுக்கு பிள்ளை வர பிழைப்போட கஷ்டம். அந்த மாதிரி எங்களோட ஆன்சர்ஸ் அமையணும். நாலாவது, இக்காரணிகள் எவ்வாறு வழி வெப்பநிலை கூடும் போது வேகம் கூடும். கொஞ்சம் ஒழுங்கு எழுதுமா. ஈரப்பதன் கூடும் போது எம் குறையும். ஆகவே ரெண்டுக்கும் கூடும். அப்ப பாதிக்கும் காரணிகள் சமன்பாடுகள் பாருங்க. தண்ணீரப்பதம் கூடும் போது எம் குறை சரியா. தண்ணீரப்பதம் நேர்மாறு சமைச்சல் அப்படி சொல்லு. தண்ணீரப்பதம் கூட இந்த எம் நல்லா அப்படி குறையும் இல்லை. எம் வந்து சராசரி பெருமானம். தண்ணீரப்பதம் கூட கொள்ள எம் குறையும். தண்ணீரப்பதற்கு நேரிய சமன் நேர்மாறு சமன் அப்படின்னு சொல்லு. இந்த தண்ணீரப்பதம் கூட கொள்ள எந்த வெளியூ மாறிட்டு மாறும். கூடும் மட்டும்தான் தெரியும். வெப்பநிலைக்குள்ள வேணும்னா செல்லலாம். வெப்பநிலை வர்க்க மூலத்துக்கு நேரிய சமன். அந்த தண்ணீரப்பதம் அப்படி எழுதிடலாம். தண்ணீரப்பதம் மூலத்திற்கு இல்லை. தண்ணீரப்பதனம் கூட கொள்ள மூலத்திற்கு குறைஞ்சு தண்ணீரப்பதம் 10 மடங்கு கூடினா மூலத்துக்கு 10 மடங்கு குறையிறது அதை வெளியே. அதனால எனக்கு அப்படி சமன்பாட்டுல போடல. ஆனா சும்மா செல்லலாம். தண்ணீரப்பதம் கூட கொள்ள எம் குறையும். எம் குறையிறதால வேகம் கூடும். இப்படி தண்ணீரப்பதம் கூட கொள்ள வேகம் கூடுது. அடுத்த பார்ட் ஜி பார்ட். படத்தில் கொஞ்சம் வேறொரு அமைப்புல கொஞ்சம் டிஸ்கஷனுக்கு நல்ல போட்டா கீழே கொண்டு இந்த டிஸ்கஷன்ல இன்னைக்கு முடிஞ்சிடும் தெரியுமா. ஏதோ இந்த ஓவரால் நல்ல ஒரு விளக்கம் ஒன்றில போறதுக்கு நல்ல படத்தில் காட்டப்பட்டவாறு கிடைக்குள்ளாய் கியூ முனையில் மத்தியில் அதிலும் இசைக்கவை வைக்கப்பட்டு பாருங்க. இசைக்கவை எங்க வைக்கணும் நீங்க வழங்கப்படுது. இங்க நாங்க வரைஞ்சு இசைக்கவை எப்படி வைக்கணும் சொல்லியிருக்காங்க. எப்படி வைக்கணும் அதிலும் இசைக்கவை வைக்கப்பட்டு குழாயினுள் அலை உருவாக்கப்படுகிறது. முசலம் டீயானது கியூவில் இருந்து ஆரை நோக்கி அசைக்கப்படுது. டிக்யூ வந்து 0.15 ஒரு முறை உரத்தோலியும் டிக்யூ வந்து 0.73 என்ற இடத்துல இன்னொரு 2வது உரத்தோலியும் சேர்க்கிறோம். எங்க படங்கள் எல்லாம்
அதுல அந்த எக்ஸாம் பேப்பர்ல இருந்து அதே படங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டு இருக்கிறேன், அப்படியே கட் பண்ணி போட்டு இருக்கிறேன். அந்த சிங்கள எழுத்துக்களை மறைச்சி மறைச்சி நம்மளால இருக்கு. அப்ப இரண்டாம் பரிவு சந்தர்ப்பத்தில் கீழிருந்து எக்ஸுடன் குழாயில் வாயு அணுக்களின் வீச்சத்திற்கு ஏக்கும் இடைப்பட்ட அமுக்கத்துக்கும் இதுக்கும் இடையிலான ஒரு தொடர்பை கேட்டுக்கிற விடைய கொஞ்சம் கதைச்சிட்டு விளக்கத்தை பிறகு போகும். ஒன்று வீச்சத்துக்கு கிராஃப், அடுத்தது அமுக்கத்துக்கு கிராஃப், அடுத்தது உறப்புக்கு கிராஃப். 3 கிராஃப் கேட்டது, வீச்சத்துக்கு, அமுக்கத்துக்கு, உறப்பு. 3 கிராஃப் இருக்கு. அதுக்கு பிறகு L1க்கும் L2க்கும் முழு எண்ணில் வார பெருமானம் கேட்டுக்கிறேன். அப்ப நான் இந்த கிராஃப் 1ம் 2ம் கிராஃப் தானே, 3 கிராஃப் இதுல நாங்க மார்க்ஸை போட்டுட்டு அதுக்கு பிறகு வருவோம். அதே போல அதுல 4வதுக்கு எங்களுக்கு விடயத்தில் எல்லாம் L2 வந்து பெருசு. நார்மலா பார்த்தா 3 மடங்கு வரணும். முனை திருத்தம் இல்லாம பார்த்தா 3 மடங்கு வரணும். முழு எண்ணில் வார பெருமானம் எவ்வளவு கேட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து L வந்து அடுத்தது 3L ஆயிக்கணும், அதுக்கு அடுத்த பதிவு 5L ஆயிக்கணும், அடுத்தது 7L. அப்ப நீளம் வந்து ஒரே நீடு ஒரு இசைக்காக வச்சுதான் செய்யறேன். நான் ஆரம்ப பார்ட் பல இசைக்காவை, இந்த கடைசி பார்ட் வந்து ஒரு இசைக்காக வச்சுக்கொண்டு நீளத்தை கூட்டி அவன் 3 மடங்கு. ஆனா இதுல வந்து வார பெருமானம், இதுல வந்து பார பெருமானம் நீளங்கள் வந்து 0.L2 L1, 0.47 0.15. அதை பிரிச்சா 45 விட கூட. அப்ப 3.15 45, 2 மிச்சம் 20 அஞ்சுகள் ஒரு முறை, 50 ஒரு 3 முறை இப்படி. அப்ப இப்படி வித்தியாசமா வர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா ஏன் வித்தியாசப்படுதுன்னு சொன்னா, குழாய்க்கு முனை திருத்தம் காணப்படுகிறது. குழாய்க்கு முனை திருத்தம் முனைவு வலு காணப்படுகிறது. குழாய்க்கு முனைவு வலு உள்ளது. குழாய்க்கு முனைவு வலு உள்ளது. முனைவு வலு இருக்கிறதாலதான் முனைவு வலு சரியா காணும் எடுத்து பார்த்தா 3, முனைவு வலு சேர்த்து பார்த்தா 3 மடங்கு சரியா வரும். முனைவு வலு இருக்கிறதான் காரணம். குழாய்க்கு விட்டம் ஒன்று இருக்கிறதா முனைவு வலு. மார்க்ஸை கொஞ்சம் போடுவோம். இங்க 20 மார்க்ஸ் போடுவோம். 1 2 3 4 5 6 7 2 2 இந்த இருக்கு 1 1 2 4 அலை நீளத்தை கொண்டு விடை கொண்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 12 13 14 15 16. ரொம்ப கூட போடுங்க.
இது சரி ஒன்றுக்கு கூட்டணும் மாஸ்டர். நான் நினைக்கிறேன் நீங்க கல்குலேஷனுக்கு கொஞ்சம் ஒன்றை கூட்டிட்டுனா பரவாயில்ல. நிறைய பேர் இருக்குல்ல, வேற எங்க கூட்டலாம். கிராஃப்ல நாங்க 4 மாசம் கிராஃப் இருக்கு. 4 மாசம் கிராஃப் எந்த கிராஃப் கூட போட்டுருப்பாங்க. மார்க்ஸ் தந்து இல்ல, அதனாலதான் நான் சுத்தி போட்டேன். ஏதோ 20 மாசம் போடணும் நீங்க செஞ்சு பார்த்துட்டு மார்க்ஸ். எனக்கு இப்ப கிராஃப் விளங்கப்படுத்துறதுக்கு எனக்கு இடம் தேவை, இதெல்லாம் அனுப்பிடுங்க. சரி விட கொஞ்சம் இது கொஞ்சத்துல விழா பிரச்சனை கேளுங்க. அதான் நான் கிராஃப் விட்டேன் வேறையா, அதை நான் வேறையா படிச்சு தரணும்னு தான் இன்னைக்கு வந்தேன். படிக்கிறதுக்கு அழகு தேவையில்ல, விடைக்கு அழகு தேவை. படிக்கிறதுக்கு அழகு இல்லாத பிரச்சனை இல்லை. படிக்கிறத நம்பர் தான் பாக்குறோம், விட வேகத்துக்கு அழகு தேவை. படிக்கிறதுக்கு அழகுல கொஞ்சம் லேட்டுக்கு இருக்கு, அழகு கட்டாயம் இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் கவனம் இல்லை. ஏனென்றா இங்க நான் கொஞ்சம் செக் பண்ணுங்க, கிராஃப்ல இந்த கிராஃப்க்கு கொஞ்சம் அவர் கொடுத்துக்கிற ஸ்கீம் எனக்கு கொஞ்சம் செட்டிஸ் போதா, அதை பத்தி ஒரு ஓவரால் ஐடியா வந்து நான் வேற கொஞ்சம் குழப்பம் கொண்டு வந்த சுற்றி தான் கொஞ்சம் வேறையாவும் செக் பண்ணிங்க. கொடுத்துக்கிற ஸ்கீம் கொஞ்சம் சிக்கல் ஒன்று இருக்கு. ஒரு ஸ்கீம் அல்ல 2-3 கிராஃப்ல ஒரு கிராஃப், அதுக்கும் சேர்த்து நாங்க ஓவராலா இப்படி பிரச்சனை எல்லாம் கேட்டிக்கிறேன். அதனால நாங்க ஓவரால் ஐடியா வந்து இதை பத்தி எடுத்துக்கொள்ளும். ஏன் அளிப்புங்க அதுல கிராஃப் பகுதிக்கு வந்துக்குவாங்க. கிராஃப் பகுதியே இதுல வீச்சத்துக்கும் டிக்யூ அப்ப நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த இப்படி இந்த அமைப்புல பார்க்கணும். நெட்டாங்கு அலைக்கு தான் நாங்க இதை பத்தி பேசுவோம். நெட்டாங்கு அலை அதுக்கு போறதுக்கு போது நாங்க குறுக்கலையை பத்தி கொஞ்சம் சொல்லுவோம். குறுக்கலை குறுக்கலை அப்ப குறுக்கலையில நாங்க வரைகிற கிராஃப்கள் எப்படி கொஞ்சம் குழம்பாம அதை கிளியர் பண்ணி கொள்ளுங்க. குறுக்கலை ஒன்றுனா ஈர்க்கப்பட்ட இலையில வார அலை. அதுல நாங்க நிறைய போட்டு கொண்டிக்க தேவையில்ல, ஒரு அடிப்படை அடிப்படை ஈர்க்கப்பட்ட இலையில வார குறுக்கலை அடிப்படையில வார அமைப்பு. அப்ப இதுல இங்க நாங்க கணுன்னு சொல்றோம், இது கணு நோ, இது வந்து முரண் கண் என்டி நோ முரண் கண். சரி அப்ப இதை நாங்க இப்படிதான் வரைஞ்சு காட்டிய இந்த புள்ளிகள வீச்சத்தை நாங்க கருதினா, புள்ளிகளோட வீச்சத்தை நாங்க கருதினா இந்த இருந்து இங்கக்கு எக்ஸ் டு ஒய் எக்ஸ் ஒய்ன்னு எடுத்தா ஏபின்னு போட்டு ஏபி ஏக்கும் பிக்கும் இடையில இடப்பெயர்ச்சி நாங்க வீச்சத்தை எடுத்தா வீச்சம் அல்ல அந்த வீச்சம் எடுத்தா அந்த தனித்தனியா புள்ளிகள்ல வர வீச்சம் எடுத்தா இப்படி வரும். இந்த இடத்துல வீச்சம் கூட, இதுல இருந்து வீச்சம் பார்க்கணும். ஆகவே எங்களுக்கு கிராஃப் இப்படி வரும். நடுவுல முரண் கண்ணுல பெருசாயிருக்கும், முரண் கண்ணுல பெருசாயிருக்கும், அடுத்ததுல குறைவா. அதான் நாங்க அழிக்கிற அமைப்பு இருக்கு. இந்த இடத்துலதான் ஆக சராசரி வேகம் தெரிஞ்சுட்ட ஆக கூடும். வேகம் ஒரு கணத்துக்கு வேகம் சொல்லல, சராசரி கதிய பேசலாம். ஏன்னா கடைசியா எல்லாமே ஒரே இடத்துலதான் இருக்குது. சராசரி வேகம் இருக்குன்னா 0 வரும், ஆனா சராசரி கதி நடுவுல கூடும். போயிட்டு வார கூடும் சராசரி கதி இல்ல எடுத்தா. அப்ப கதியில் எடுத்தா கதி சராசரி கதி இந்த இடத்துல சராசரி கதி கூட ஆயிக்கும். அப்ப அதுக்கும் நாங்க இப்படி ஒரு கிராஃப் தான். ஆனா வேகம் கேட்டா எல்லா இடமும் பூச்சி எங்களுக்கு அவ்வளவு அது கொஞ்சம் சொல்லலாம். அடுத்தது இந்த குறுக்கலையில நான் வரைஞ்சது நிலையான அலை. குறுக்கலையில நிலையான அலை, குறுக்கலையில இது நிலையான அலை, குறுக்கலையில இது நிலையான அலை. விருத்தி அலை பார்க்க நீங்கள் குறுக்கலையோட விருத்தி அலை, விருத்தி அலை இப்படி அலை முன்னோக்கி போகும், ஒரு திசையில போகும் அலை. அப்ப ஒரு திசையில அலை போற நேரம் அப்ப ஒரு குறித்த சந்தர்ப்பத்துல ஒரு குறித்த கணத்துல பெயர்ச்சிக்கும் இடப்பெயர்ச்சி எங்களுக்கு வரையலாம். தூரத்துக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் கிராஃப் வரைஞ்ச இப்படி
ஒரு குறித்த களத்தில். அடுத்தது ஒரு தனிப்பட்ட புள்ளி எடுத்து தூரத்துக்கும் சாரி டைமுக்கும் நேரத்துக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் கிராஃப் வரையணும். அப்ப இது அலை நீளத்தை கொடுக்கும், இதுவும் சைன் வலை தான். இது அலைவு காலத்தை கொடுக்கும் டைம். இதுல தியரி நோட்ஸ்ல நோமலா படிக்கிறது. ஒரு விருத்தி அலையோட வச்சுக்கொண்டு அதுல ஒரு கணத்துக்கு இது வரைவு கிராஃப் வருது. அடுத்தது ஒரு புள்ளிக்கு இது வரைவது ஒரு கணத்துக்கு ஒரு டைம், ஒரு கணத்துக்கு கிராஃப் வருது. இது ஒரு புள்ளிக்கு வருது. ஒரு புள்ளிக்கு வரைகிற நேரம் ஒரு இந்த டைமோட தான் கிராஃப் வருது. ஒரு கணத்துக்கு வரைய கொள்ள ஒரு குறிப்பிட்ட கணம் டைமுக்கு வரையில அப்ப தூரத்தோட தான் வருது. போட்டோ ஒன்று எடுக்கணும். சரி, அப்ப இதுல நாங்க இதுல அலை நீளத்தை பத்தி பேசுறேன், இதுல அலைவு காலத்தை பத்தி பேசுறேன். இதுனால விருத்தி அலைக்கு டைம். அப்ப நெட்டான அலையில ஒரு டைம் இப்படி இருக்கும், ஒரு டைம் சாரி இது நிலையான அலை, இது விருத்தி அலை. நிலையான அலையில ஒரு டைம் இப்படி இருக்கும், ஒரு டைம் இப்படி இருக்கும், ஒரு டைம் இப்படி வித்தியாசப்படும். இதெல்லாம் நாங்க பேசுவோம். ஓவரால் இதை பத்தி ஐடியா உங்களுக்கு பெரிய குழப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுல நீங்க ரெண்டு பார்ட். இப்ப நாங்க நெட்டாங்கு அலையும் பார்ப்போம். நெட்டாங்கு அலையிலையும் எங்களுக்கு ரெண்டு கேட்டகரியை பார்க்கணும். ஒன்று நிலையான அலை, அடுத்தது நெட்டாங்கு அலையில ஒன்று நிலையான அலை, அடுத்தது நெட்டாங்கு அலையில உங்களுக்கு விருத்தி அலையை பத்தி பேசலாம். நெட்டாங்கு அலையில விருத்தி அலையை நாங்க கழிக்கிற நேரம், நெட்டாங்கு அலையில விருத்தி அலையை கழிக்கிற நேரம், அந்த விருத்தி அலை எப்படி சம்பந்தப்படும்னா துணிக்கைகளோடு சம்பந்தப்பட்டு இதுவும் துணிக்கத்தான். இது அலை செல்லும் திசைக்கு செங்குத்தாக துணிக்க அது. இதுல அலை செல்லும் திசையிலையும் எதிர் திசையிலையும் துணிக்கைகள் அது. அப்ப இதுல எப்படி துணிக்கைகள் அமைப்பு பார்க்கிறோம்னா நாங்க இந்த இடத்துக்கு நாங்க கம்ப்ரெஷன் நெருக்கல் என்றும் இன்னைக்கு ஐனியாக்கள் நெருக்கல் ஐனியாக்கள் கம்ப்ரெஷன் அந்த கேட்டகரியால தான் நாங்க பேசுவோம். அப்ப இதுல துணி அலை செல்ற திசை இந்த திசையாக இருந்தா இந்த நெருக்கல் வலப்பக்கம், இந்த கொஞ்ச நேரத்துல பார்த்தா நெருக்கல் அங்கலை, இந்த கொஞ்சம் அங்கலை. அப்ப இதுல இது நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பார்த்தா இந்த உச்சி முடி சொல்றாங்க, முடி முடி வலப்பக்கமா, இன்னொரு மாதிரி சொல்லணும்னா வேவ் ஃப்ரண்ட் சொல்லலாம். அலைமுகம் அலைமுகம் வலப்பக்கம், அலை வலப்பக்கம் போறதுன்னு அர்த்தம். அலைமுகம் வலப்பக்கம் போகும். அப்ப முடி வலப்பக்கம் போகும், தாலி வலப்பக்கம் போகும், எல்லாம் வலப்பக்கம் போகும். அசைகிறது. அப்ப நெட்டான் அலையில விருத்தி அலை நாங்க பேசுறோம்னா இந்த கம்ப்ரெஷன் வலப்பக்கம் போறதுக்கு. அப்ப கம்ப்ரெஷன் வலப்பக்கம் போகும் அல்லது ஐமையாக்கள் அந்த நெருக்கல் வலப்பக்கம் போகும் அல்லது ஐமையாக்கள் எல்லாமே போகும். வளம் பாசிட்டிவ்ல இதுவும் நெருக்கல் அகலாய் போய் கொடுக்கும், இதுவும் போய் கொடுக்கும், எல்லாம் போகும். அப்ப அப்படி அப்ப இந்த துணிக்கைகள் அசைறது எங்கன்னு கேட்டா இந்த துணிக்கைகள் இங்கேக்கும் அசையும். அலை செல்றது வலப்பக்கம், துணிக்கு அங்கல போகும், இங்கல போகும். ஒவ்வொருத்தரும் வேறையா. இதுல பாருங்க, சில துணிக்கைகள் வரைய கொள்ள சில துணிக்கைகள் கீழ் நோக்கி அசையும், சிலது மேல் நோக்கி அசையும், சிலது ஒவ்வொரு வேகத்திலையும். அதே மாதிரி இதுல இருக்கிற துணிக்கைகளும் ஒன்று முன்னுக்கு போயிட்டு கொண்டிருக்கும், இன்னொன்று பின்னுக்கு கொண்டிருக்கும், ஒன்று ஸ்பீட் கூட ஆயிக்கும், ஒன்று ஸ்பீட் குழம்பு ஆயிக்கும், ஒன்று திரும்பி கொண்டிருக்கும், அடுத்த அகல திரும்பி கொண்டிருக்கும். அப்படி எல்லா மாதிரி ஒவ்வொரு துணிக்கும் ஒவ்வொரு மாதிரி அலை செல்ற திசையில. அதனாலதான் இந்த கம்ப்ரெஷன் இன்னைக்கு சில துணிக்கு இங்கல திரும்புற அங்கல போற எல்லாம் கம்ப்ரெஷன் அகல. அப்ப அது ஒவ்வொரு நிலையிலையும் சிலது வலப்பக்கம் அலை போறா, சிலது வலப்பக்கம் ஆயிக்கும், சிலது இடப்பக்கம் அசைறாங்க. இதனால கைகொள்ளே வலப்பக்கம் அலை போறா சில துணிக்க கீழ் நோக்கி அசையும், சில துணிக்க மேல் நோக்கி அசையும். இங்க சில துணிக்க வலப்பக்கம் அசையும், சில துணிக்க இடப்பக்கம் அசையும் சொல்லுவோம். அதனால கம்ப்ரெஷன் அந்த நெருக்கல் வலப்பக்கம் அசையும். கிளியரா? இத இந்த நெருக்கல் ஐமியாக்களை வச்சுக்கொண்டு விளங்கப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம். அலை போறது, அலையில இந்த
அலை முகத்தை பத்தி பேசுறதெல்லாம் கஷ்டம். அதனால இது ஒரு மெத்தட் பாதிக்கிறாங்க. இந்த வளிமண்டலத்துக்கு தான் இந்த கதையை காய்க்கிறாங்க, அல்லது துணிக்கைகளோட தான் காய்க்கிறது. துணிக்கைகள் ஒரு இடத்துல நெருங்குற நேரம் P சமன் NRT சமன்பாட்டின் படி இந்த சமன்பாட்டை நாங்க இந்த ஒழுங்கில் எழுதுவோம். N கீழ் V RT, ஆறும் Tயும் மாறாவிட்டால் வெப்பநிலையும் ஆர் மாறிவிட்டு அளவு கனவளவுக்குரிய மூழ்களுடைய எண்ணிக்கை, அளவு மூலக்கூறுகளுடைய எண்ணிக்கை. அப்ப அளவு கனவளவுல வார மூலக்கூறுகளுடைய எண்ணிக்கை அமுக்கத்தை தீர்மானம். அப்ப இந்த ஏரியா மொத்தமாக நாங்க வளிமண்டல அமுக்கத்தில் இருக்கிற துணிக்கைகளை பத்தி பேசுறோம். அப்ப அந்த வளிமண்டல அமுக்கத்துல இருக்கிற வளிமண்டல அமைப்புல இருந்தாலும் அந்த அலை செல்ல நேரம் என்ன செய்யறதா, ஒரு இடத்துல அலைகள் இந்த துணிக்கைகள் எண்ணிக்கை கூடுதா, ஒரு வெப்பநிலை அதே வெப்பநிலை, ஆனா கனவளவுக்குரிய மூலளவு கூடிய எங்க நெருக்கல், ஆனா ஐனியாக்கள் குறையும். அதனால இதுல என்ன நடக்கும்னா, அமுக்கத்தை நாங்க எடுத்தா வளிமண்டல அமுக்கத்தை விட இந்த கம்ப்ரெஷன் இடத்துல கூடின அமுக்கமும் ஐனியாக்கள்ல குறைஞ்ச அமுக்கமும் இப்படி வரும். சரி, அப்படின்னா படம் சரியா வரல. ஒரே அளவு இடைவெளியை தெளிவறியும் இணைக்கும் 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 படம் சரியா. அப்ப வளிமண்டல அமுக்கத்தை தூரத்தோட வரைய கொள்ளு. அப்ப அந்த நெருக்கல் வார இடத்துக்கு எங்களுக்கு அமுக்கம் கூட, இதுதான் வளிமண்டலம். அப்ப சில புள்ளிகள்ல வளிமண்டல அமுக்கத்துக்கு அமுக்கம் கூடியா இருக்கும், அதுதான் ஆகக்கூட அமுக்கம் ஆகக்கூட வார இடத்துக்கு நாங்க சொல்ற நெருக்கல். அமுக்கமாக குறைய வார இடத்துக்கு சொல்ற ஐடியா. அப்ப நெருக்கல் வலப்பக்கம் நகரக்கொள்ளு இந்த மேல அமுக்கம் கூடின இடம். அப்ப இதே மாதிரி எங்களுக்கு இதை விளங்கப்படுத்தணும். அப்ப இந்த விளங்கப்படுத்த கொள்ள நாங்க எதை வச்சு விளங்கப்படுத்துறோம்னு சொன்னா, அமுக்கத்திட வரைக்கும் அமுக்கம் வளிமண்டல அமுக்கத்தோட கூட குறைய என்றதை வச்சு அப்ப இது வளிமண்டல அமுக்கம் பயிடு போகும். அப்ப நெருக்கல் வளிமண்டல அமுக்கத்தோட கூட, ஐனியாக்கள் வளிமண்டல அமுக்கத்தோட குறைவு, இப்படித்தான் அமுக்க மாற்றம். ஓகே, அப்ப அலை வலப்பக்கம் அசைகிறது சொன்னா இந்த அமுக்கம் கூடின பாயிண்ட் இது அடுத்ததா எடுத்த இப்படி வரும் வலப்பக்கம். நல்ல விலை கொள்ளுங்க. அப்ப இந்த அடிப்படையில் எங்களுக்கு இந்த விருத்தியாலே விளங்கப்படுத்தலாம். இந்த கன்செப்ட்ல இருந்து தான் உருவாகுற நெட்டாங்கு அலைக்கும் எங்களுக்கு குறுக்கலை மாதிரி வடிவம் வரையணும். நம்ம தேடி படிச்சவங்களே இவ்வளவு தூரம் டீப்பா பேசி குழப்ப ரெடியாக இல்ல. இந்த கேள்விகளும் வந்திக்கிற இது கொஞ்சம் நிறைய கேள்விகள் செஞ்சுட்டு குறை செய்வது, அதனால இப்ப கொஞ்சம் காய்ச்சா பரவாயில்லன்னு. சரி, இது விருத்தி அலையில எங்களுக்கு படம் வரைகிற அமைப்பு. இப்ப உங்களுக்கு எல்லாம் கிளியர் ஆயிக்கும், சினிக்கா செய்வது அதுகள் எல்லாம் ஓவரால் ஐடியா உங்களுக்கு எடுக்கும். இப்ப இந்த விருத்தி அலை, இதுல இருக்கிற விருத்தி அலையிலையும் சரி, இதுல இருக்கிற விருத்தி அலையிலையும் சரி, விருத்தி அலையில ஒரு வீச்சத்தை எடுத்தா ஒவ்வொரு துணிக்கையுடைய வீச்சம் ஒரே பெருமானம். அப்ப தூரத்தோட வீச்சம் என்று கேட்டா அது மாறும், எல்லாமே ஒரே வீச்சம். இதுலயும் தூரத்தோட வீச்சம் மாறாது. ஒரு குறித்த டைம்ல குறைவா அசைஞ்சு ஒவ்வொரு இடத்துல நீக்கியது வீச்சம் ஒவ்வொரு அளவு ஐக்கியது. ஆனா ஓவரால் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட பீரியடோட பார்க்கல வீச்சம் எல்லாத்துலயும் ஒரே அளவு. இப்ப நாங்க இதுல நிலையான அலைக்கு வருவோம். நிலையான அலை இது போல ஒரு முனை மூடிய குழாயில நாங்க ஒரு முனை மூடிய குழாயில வரோம். இதுல கதைக்க கொள்ள இந்த இடத்துல இருக்கிறது நாங்க இப்படி நாங்க வரைகிறோம். கணு முரண் கண்டு வரும். இது முரண் கணு, இது கண். அப்ப உண்மையா கணு முரண் கணு நாங்க இப்படி வரைஞ்சாலும் துணிக்கைகள் அதிர்வை நாங்க விளங்கப்படுத்த இப்படி விளங்கப்படுத்தலுமா? துணிக்கைகள் அதிர்வு இல்லை, துணிக்கைகள் அதிர்வை நாங்க விளங்கப்படுத்த கொள்ள ஈன இருக்கிற துணிக்கைகள் கூடுதலாக செய்யும். ஈனைகள் துணிக்கைகள் இந்த இடத்துல அசையாது, இதுல இருக்கிற சிறிய அளவு அசையும், இது கொஞ்சம் அதை விட கூட அசையும். இப்படித்தான் நாங்க
இங்க இருக்கிற துணிக்கைகள் கூடுதலா அசையும், இங்க இருக்கிற துணிக்கை அசையாது என்றுதான். அப்ப இந்த இடத்துல வலப்பக்கம் இடப்பக்கம் வார இடப்பெயர்ச்சி லைன் ஒன்று வரைஞ்சி மேல் நோக்கி கீழ் நோக்கி எடுத்தா எங்களுக்கு இந்த மாதிரி கிராஃப் வரும். உண்மையாக நாங்க இங்க நாங்க கிராஃப் வரைகிறது அமுக்கத்துக்கு நெருக்கல் ஐனியாக்கத்தை வச்சு, நெருக்கல் ஐனியாக்கத்தை வைத்து, ஆனா அந்த நெருக்கல் ஐனியாக்கத்தை வச்சு அமுக்கத்தை அடிப்படையா வச்சு. ஆனா இங்க நாங்க கிராஃப் வரைகிறது தனிப்பட்ட துணிக்கைகளோட வீச்சத்தை அடிப்படையா வச்சு. ஏனென்றா நாங்க குறுக்கலையில தான் நிலையான அலைகளை பத்தி பேசுற நேரம், நிலையான அலைகளை பத்தி பேசுற நேரம் ஒரு துணிக்க சில நேரங்கள் இப்படி இருக்கும், சில நேரங்கள் இப்படி இருக்கும், சில நேரங்கள் இப்படி இருக்கும். ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நாங்க அப்ப டைம் அடிப்படையா வச்சு கிராஃப் வருது, ஒரு குறித்த சந்தர்ப்பத்தை அடிப்படையா வச்சு மேல கிராஃப் வருது. ஒவ்வொரு துணிக்கையுடையும் வீச்சத்தை அடிப்படையா வச்சு, அது அசைவு அடிப்படையா வச்சு, ஒரு டைம்ல இல்லை, ஒரு டைம்ல எங்கேயாவது ஒரு இடத்துல முழுமையான அசைவு அடிப்படையா வச்சு கண்ணால் நாங்க பாக்குற நேரம் மேல கீழே போற மாதிரி விளங்குறத வச்சு வரும். அப்ப இதுல ஒரு டைம் இங்கிலும் ஒரு டைம் இங்கிலும் ஆக கூடுதலா இங்க வரும், ஆக குறைஞ்சது ஆக கீழே இங்க வரும். அதை வச்சுதான் நாங்க படம் வரைஞ்சு அது மாதிரி நிலையான அலை. அப்ப இந்த நிலையான அலை வரையக்குள்ள இந்த துணிக்கைகள் ஒன்று அங்கேயும் இங்கேயும் அசையும், எல்லாமே அங்கேயும் இங்கேயுமே அசையும். அந்த அசைவுல மேக்சிமம் வருமானத்தை நாங்க கவனம் எடுத்து அத இந்த நிலைக்குத்தாக வரைஞ்சி, அதாவது இந்த அமைப்புல கவனம் எடுத்து இதை வரையும். அதனாலதான் எங்களுக்கு இப்படி ஒரு கிராஃப் வருது. அப்ப இந்த இடத்துல நாங்க அதுக்கு சொல்றோம் முரண்கணு. இந்த நடுவுல கூடுதலா செய்யற இடத்துக்கு முரண்கணு சொல்ற, இங்க கூடின வீச்சத்தோட அதுல புள்ளிக்கு முரண்கணு என்றும் என்டினோட், இங்க கணுன்னு சொல்ற நோட். சரி, இதெல்லாம் நோட் லைன் தந்து இருக்குங்க. இந்த இடம் வளிமண்டலத்தில் இருக்கிற இடம், இந்த வெளியில் இருக்கிற இடம் வளிமண்டலத்தில் இருக்கிற இடம். ஆகவே அந்த இடத்துல அமுக்கத்திட பெருமான மாற அமைப்பும் தொடருது. நாங்க இந்த புள்ளிக்கு பி இன்னும் இந்த இடத்துல கியூ ஒண்ணும் எடுத்தா அமுக்கம் இந்த பி இந்த புள்ளியில பி கியூ மத குழம்பு ஏபி சொல்லிட்டோம். ஏபி போடும் ஏபி. இந்த ஏபியை நாங்க ஏபியில அமுக்கத்தை நாங்க எடுத்தா பியில அமுக்கம், பியில அமுக்கம் வளிமண்டல அமுக்கமாகவே தொடர்ந்து காணப்படும் டைம். அதாவது வளிமண்டலத்தை வெளியில் இருக்கிறோம். அதுல வந்து துணிக்கைகள் எல்லாம் சேருறது அப்படி கூடு அமைப்பதில்லை, கொஞ்சம் தள்ளுபடா எல்லாம் சேர்ந்து தள்ளுபடும், பெருசா அதுக்குள்ளால பாதிப்பொண்டு வராது. அதே மாதிரி இங்க எடுத்தா ஏன் எடுத்தா ஒரு சந்தர்ப்பத்துல இதுல எல்லா துணிக்கையும் இங்களை வந்து வெளியிலிருந்து கொஞ்சம் முள்ளுக்கு போறதால உதிர நேரம் வெளியிலிருந்து கொஞ்சம் முள்ளுக்கு போறதால இன்னொரு பெரிய ஒரு எல்லாம் சேர்ற இடம் வந்து வரும். ஆக இந்த இடத்துல அமுக்கம் கூடும், வெளியே போகல எல்லாம் சேர்ந்து வெளியே போகல அமுக்கம் குறையும். கூடின அமுக்கம் ஈக்குவலதான் வரப்போற, குறைஞ்ச அமுக்கம் ஈக்குவலதான், அதை மாறி மாறி அங்கேயும் இங்கேயும் மற்ற நிலைமை வரும். ஆகவே இந்த வளிமண்டல அமுக்கத்தை விட கூடி குறைகிற அமைப்புள்ள எங்களுக்கு இதுல பார்க்கலாம் ஏலம். அப்ப அமுக்கம் கூடுதலாக மாறு இடம், கூடுதல் குறைகிறது. அப்ப மாறு இடம் ஏண்டத்தால இந்த பாயிண்ட்டுக்கு நாங்க ஏபின்னு போட்டோம் நிறைய. அப்ப இது நாங்க கண்ணு பேர்ல சொல்றோம் கண்ணு. அப்ப அமுக்கத்தை அடிப்படையில பாக்குற நேரம், அமுக்கத்தை அடிப்படையாக பாக்குற நேரம் அமுக்க வந்து கூடி குறைகிற இடம் அமுக்க முரண் கணு. அமுக்கம் மாறாமிக்கிற இடத்துக்கு அமுக்க கணு. இத மாதிரி பார்க்கணும். இது வந்து இன்டர்நேஷனல் புக்ஸ்ல கிளியரா இத ஸ்பெஷல் நோட், ஸ்பெஷல் என்டி நோட் எழுதி கொடுத்துருக்காங்க. அது வந்து வேர்ல்டு வைட் அக்செப்டபிள் இது ஒன்று. அதுல டவுட் ஆகிறதுக்கு குழந்தை கொள்றதுக்கு எனக்கு இல்லை, அது வேண்டிய மட்டும் நார்மலா கூகுள் செக் பண்ணாலும் கிளியரா அதை பத்தி விளங்கப்படுத்துறதுக்கு இருக்கு. அப்ப அந்த கிளியரான ஒரு டாபிக். சரி, அப்ப இங்க வந்து இதுக்கு அமுக்க கணு செல்லத்தை காரணம் அமுக்க வளிமண்டல அமுக்கத்தை மாறாம ஏன் அமுக்க முறை. இப்ப பாருங்க, ஏன் நாங்க ஒரு இடத்துல கண்ணுன்னு சொல்றோம், இடப்பெயர்ச்சி அடிப்படையா வச்சுக்கொள்ள இடப்பெயர்ச்சி மாறுதல், இடப்பெயர்ச்சி பூச்சியம். அதனாலதான் முரண்கண்ணுன்றது இடப்பெயர்ச்சி கூடி குறையுது. அதனாலதான் நாங்களுக்கு முரண்கண்டு. அமுக்கத்தை அடிப்படையா வச்சா
அமுக்கம் அதுல அந்த அமுக்கம் மாறாம இருந்தா தான் எங்களுக்கு அமுக்க தானே தெரியும். அமுக்கம் கூடி குறையிற பெரிய அளவுன்னு சொன்னா மேக்சிமம் கூடி குறையிற இடத்துக்கு எங்களுக்கு அமுக்க அடிப்படையில அமுக்க முரண்கணு. இந்த இடம் அமுக்க முரண்கணு, இந்த இடம் அமுக்க முரண்கணுல அமுக்கம் கூடி குறையும், அமுக்க கணுல அமுக்கம் மாறாம. அப்ப ஒரு குறிப்பிட்ட டைம்ல அமுக்கத்தை பத்தி இந்த இடத்துல அமுக்கம் எப்பயும் வளிமண்டல அமுக்கம் செல்லாம், ஆனா இந்த இடத்துல அமுக்கம் கூடி குறையிறன்னு செல்லாமே தவிர கூடைக்கும் குறைக்கும் விருத்தி அலையோட தந்தா, இப்படி ஒரு விருத்தி அலையோட தந்தா அதுல நெருக்கல் வார இடத்துல அமுக்கம் கூட இருக்கும், ஐமையாக்கல் வார இடத்துல அமுக்கம் குறைவாய்க்கு வரைஞ்சு காப்போம். ஆனா இத மாதிரி ஒன்றுக்கு அமுக்கத்தை எப்படி அமுக்கத்தை வரையினா அந்த புள்ளி டைமோட இதமாயிருந்து வருது, டைமோட இதமாயிருந்து. அப்ப நான் ஓவரால் ஐடியாவோட விளங்க பார்த்தேன். இப்ப கேள்விக்கு வந்துட்டு 3 கிராஃப் வச்சிருக்கு. 3 கிராஃப் இப்போ Pக்கும் Qவுக்கும் ஜீல முதலாவது Pக்கும் Qவுக்கும் இடையில அவங்க செல்லிக்கிற இரண்டாம் பரிவுல எக்ஸுடன் குழாயின் வாயு அணுக்கள் வீச்சத்துக்கும் வீச்சமேக்கும் இடப்பெயர்ச்சி இருக்கும். வீச்சம் என்று வரக்கொள்ள எங்களுக்கு கிராஃப் வரையலாம். வீச்சம் இதுல வந்து நாங்க படத்தை வச்சு வரைந்து கொள்வோம். முதலாம் மேற்கொண்டு இரண்டாம் பரிவுல கீழே வரும். இரண்டாம் பரிவுல ஆகவே இங்க வந்து துணிக்கேடு அதிபத்தனை அப்படிங்கிற கண்ணு. ஆகவே வீச்சத்தை எடுத்தா வீச்சம் தூரத்தோட பீங்க இடத்துல வீச்சமாகவே 0, நீன கூட, நீனைக்கு 0, இந்த இடம் கூட. அப்ப நான் 3 நிலைகளை கவனம் எடுத்தா இந்த இடத்துல வீச்சம் கூட வரும், நீன மருக 0 ஆகும், மருக இந்த இடம் கூட வரும். அப்ப இதான் நாங்க வீச்சத்துக்கு வரைய போறோம். அப்ப கணுவில வீச்சம் 0, முரண் கணுவில வீச்சம் மேக்சிமம், மருக இடையில கணு கொண்டு வார அதுல 0, முரண் கணு வார மேக்சிமம். அப்ப இதுதான் முதலாவது. அப்ப இதுக்கு நாங்க 2 மார்க்ஸ் போடுவோம். 4 மார்க்ஸுக்கு அந்த ஒரு கிராஃப் நான் விட போறேன். அதுதான் முதலாவது கிராஃப். ரெண்டாவது கிராஃப்ல இருக்கிற பிரச்சனை என்னன்னா, ரெண்டாவது கிராஃப்ல கேட்டிருக்கு அமுக்கம் தூரத்தோட. அமுக்க மாற்றம் வந்து கேட்டோம். இந்த இடத்துல அமுக்க மாற்றம் கூட, இந்த இடத்துல அமுக்க மாற்றம் இருக்காது, இந்த இடத்துல அமுக்க மாற்றம் கூட, இந்த இடத்துல அமுக்க மாற்றம் இருக்காது. இல்ல அமுக்க மாற்றம் கேட்டா எங்களுக்கு அமுக்க முரண் கணு இந்த ஐடியா வச்சு விளங்கப்படும். அமுக்கம் வந்து கேட்டோன்னே இந்த சந்தர்ப்பத்துல ஒரு டைம்ல அமுக்கம் குறைவாய்க்கும், ஒரு சந்தர்ப்பத்துல அமுக்கம் கூடியாய்க்கும், குறையும் கூடும். அவ அமுக்கத்தை பத்தி சொல்லு, அமுக்கத்தை சொல்லல எந்த கண். ஆனா இதுக்கு இந்த சார் ஒரு கிராஃப் கொடுத்திருக்கு, இப்படி ஒரு கிராஃப் நான் சொல்லுவேன். சார் ஒரு கிராஃப் கொடுத்திருக்கு, வளிமண்டல அமுக்கத்தை இப்படி காட்டி எக்ஸ் நோட்டு. இந்த கிராஃப் அதே மாதிரி தான். இந்த கிராஃப் அவர் கொடுத்துட்டு சரியா இந்த மாதிரி கொடுத்துருக்க, இப்படி கொடுத்துருக்க நினைக்கிறேன். ஓகே அப்படி நானும் அதை மாதிரி தான் கொஞ்சம் நான் சேவ் பண்ணிருக்கீங்க. அவர் வந்து ஒழுங்காவே இப்படி ஊசி மாதிரி தந்துருக்கு. அது ஓகே, என்ன நாங்க அப்படித்தானே வரைவு, அது ப்ராப்ளம் இல்லை. நான் இப்படி கொஞ்சம் வளர்த்தெடுத்த அவர் சரியாவே கொடுத்து. அப்ப இதுக்கு இந்த இதுல கொடுத்தீங்க இப்படி வருது. இன்னைக்கு தானே வரும். இந்த இடத்துக்கு இப்படி குறைவது 3 பிரிச்சு, இந்த பாயிண்ட் குறைய மறுக இந்த பாயிண்ட் கூடிய, இந்த பாயிண்ட் குறைய நடுவுல. அப்படின்னா இந்த பாயிண்ட நெருக்கல் என்றும்
இது ஐமியாக்கள் இருந்தும் நெருக்கல் ஐமியாக்கள் ஸ்டைல கொடுக்குது. நெருக்கல் ஐமியாக்கள் பேச ஏழுமா எங்களுக்கு முடித்தாளி நாங்க நிலையான அலையில முடித்தாளி கேட்கிறோம் இல்ல. அதே மாதிரி நிலையான அலையில எங்களுக்கு நெருக்கல் ஐமியாக்கள் பேச ஏழான்றதை நீங்க பாருங்க. நெருக்கல் ஐமியாக்களுக்கு எப்படி அமுக்குக்கா வாரோ அதை மாதிரி இருந்தாரு சரி. கொஞ்சம் குழப்பமாகிட்டு ஏதாவது இதுகள் வர நான் இந்த இந்த வந்து ஒரு நிலையான அளவு நாங்க எடுத்து கயக்கொள்ள இப்படி படம் வரையே இல்லாதுன்னு. அப்ப இது வந்து அந்த ஸ்கீம்ல இருக்கிற விடு நான் டெல்லிட்டு சொல்றேன் இப்படித்தான் தந்து இருக்கு நான் ஏதாவது என்ன சிக்கல் வந்து வந்து. அப்ப இந்த கேள்வி இவங்க விருத்தி அலை வந்து வரைஞ்சா சார் நான் விளங்கப்படுத்தின விருத்தி அலைக்கு வர இதுக்குள்ள விருத்தி அலை எல்லாம். அப்ப இதுல நாங்க செல்றதுன்னா அமுக்க மாற்றத்துக்கும் நான் புதுசாக சொல்றேன் அமுக்க மாற்றத்துக்கும் தூரத்துக்கும் கேட்டா இந்த இடத்துல அமுக்க மாற்றம் கூட இந்த இடத்துல அமுக்க மாற்றம் கூட இந்த இடத்துல அமுக்க மாற்றம் கூட. அப்ப அமுக்க மாற்றத்துக்கு இப்படி கேட்டா நல்லா இந்த இடத்துல அமுக்க அமுக்க கண்ணு அமுக முரண் கண்ணு எல்லாம் சரி அமுக்க மாற்றத்துக்கு. அப்ப என்னோட கேள்வி வந்து இங்க கேட்டிருந்த அமுக்கம் சொல்லி அப்ப அமுக்க இந்த எழுதி செய்த கஷ்டம். அப்ப இந்த கேள்விக்கு நான் மாற்றமும் போடல. அமுக்க மாற்றமா இந்த கேள்விக்கு விட இல்ல கேள்வி கேட்டிக்கிறது அமுக்கு கடைசிக்கு உறப்பை பத்தி கேட்டதுக்கு உறப்பை பத்தி கேட்டதுக்கு உறப்பு வீச்சத்துல வர்க்கம் ஒன்றும் தந்துது. நாங்க வீச்சத்துக்கு என்ன வரைகிறோம் வீச்சத்துல டபுள் பண்ணி நாங்க வரையணும் வீச்சத்துல வர்க்கம் வீச்சம் வாரமாய் அப்படியே உறப்பு தானே உறப்புன்றது வீச்சத்துல வர்க்கம் நம்மளா வரையணும். அப்ப அது பிரச்சனை இல்ல இருக்கிறேன் நினைக்கிறேன் இதை சரியா வரைஞ்சா இதே பரிசு இல்லை கஷ்டம் ஒன்று இல்லை அப்படியே வரையல உறப்புக்கு தந்து வரையல கொஞ்சம் கூட விளக்கம் கொண்டு வந்தேன்னு நினைக்கிறேன்.